Hi students, welcome to Sil Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம pinhole camera தான் பார்க்க போறோம். அது வந்து ஒரு simple camera without a lens. அது மட்டும் இல்லாம it works on the principle of rectilinear propagation of light. அதாவது light travels in a straight line சொல்லுவாங்களா. ஸோ அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த pinhole camera ஒர்க் ஆகும். ஸோ pinhole camera வழியா நம்ம பார்க்கும்போது இமேஜ் வந்து நமக்கு இன்வெர்டடா தெரியும் அண்ட் டிமினிஷ்டா தெரியும். ஸோ இன்வெர்டட்னா என்னன்னா தலைகீழா தெரியும், டிமினிஷ்னா ஆக்சுவல் இமேஜோட நமக்கு சின்ன சைஸ் தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி வந்து இந்த பின்ஹோல் கேமரா செய்யறதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 கார்ட்போர்டு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டு எப்படி இருக்கணும்னா பெரிய சைஸா இருக்கணும். ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிக்க பாருங்க, பிக் சைஸ்ல இருக்கணும். அதுல ஒன் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஒரே ஒரு மிடில்ல மட்டும் ஒரு பின் ஹோல் போடணும். அதை கிரீன் கலர்ல காட்டியிருக்க பாருங்க, ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் சைடு வந்து ஓப்பனா தான் விடணும், ஏன்னா அப்பதான் இன்னொரு கார்ட்போர்டை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இது வந்து சின்ன கார்ட்போர்டு, இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அனதர் சைடை வந்து நீங்க ஓப்பனா விடுங்க. அதே மாதிரி இது செகண்ட் கார்ட்போர்டு பாருங்க, இது வந்து சின்ன சைஸா இருக்கணும். இந்த ரெட் இந்த ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டோட இது வந்து சின்ன சைஸா இருக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு ரெண்டு பாத்தீங்கன்னா வந்து பட்டர் பேப்பர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், மிடில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், மற்ற எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிருக்கணும். அது மாதிரி அனதர் எண்ட்ல என்ன இருக்கணும்னா எல்லாமே கவர் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்ன ஹோல் மட்டும் விடணும். அதுதான் லைட் என்டர் ஆகும். இந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ இதுல லைட் என்டர் ஆகும். இதுதான் வந்து இதனோட செகண்ட் கார்ட்போர்டு. ஸோ இது எப்படி நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது பாருங்க, ரெட் கலர் கார்ட்போர்டு உள்ள இந்த வந்து பிளாக் கலர் கார்ட்போர்டு, இந்த பட்டர் பேப்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேம் திங் தான் உங்களுக்கு இந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன் பாருங்க. எங்க ஐ இங்க தான் வந்து சின்ன ஹோல் இருக்கு. ஸோ இது வழியா தான் நம்ம பார்ப்போம். இங்க தான் வந்து பட்டர் பேப்பர், ரெண்டாவது கார்ட்போர்டோட பட்டர் பேப்பர் இங்க இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது கார்ட்போர்டோட அடுத்த எண்டு இங்க இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல். இது வழியா தான் வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் என்டர் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே பாஸ் ஆகி இந்த பட்டர் பேப்பர்ல போகும். ஸோ இந்த பட்டர் பேப்பர்ல தான் நமக்கு இன்வெர்டட் இமேஜும் டிமினிஷ்ட் இமேஜும் வரும். ஸோ அதை வந்து இந்த ஹோல் வழியா வந்து நம்ம கண்ணால பார்ப்போம், இங்க இருக்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ சேம் திங் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இங்க வந்து எனி சீன் வச்சுக்கலாம். இங்க வந்து நான் ட்ரீ வச்சிருக்கோம். ஸோ இங்க இருந்து வந்து லைட் டிராவல் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது பாருங்க, அப்படியே போகுது. ஸோ மேல இருக்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டம் வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ மேல இருக்கிற டாப் மோஸ்ட் லைட் வந்து டிராவல் ஆகி ஸோ அது வந்து பாசஸ் பண்ணும், இந்த பின் ஹோல் வழியா பாஸ் ஆகி அதுக்கப்புறம் ரீச்சஸ் த பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன். ஸோ மேல இருக்கிறது எங்க ரீச் ஆகுது, இந்த பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன்ல ரீச் ஆகுது. அதனால தான் பி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த சீன் என்ன இருக்குன்னா இந்த பிரான்ச், இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதான் கியூன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இது எங்கன்னா அப்படியே பாஸ் ஆகி டாப் மோஸ்டுக்கு போயிடும். அதனால தான் மேல போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ பாட்டம்ல இருக்கிறது வந்து டாப்ல தெரியும், இங்க டாப்ல இருக்கிற பி வந்து பாட்டம்ல தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்வெர்டடா வந்து இந்த பட்டர் பேப்பர்ல நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட் வந்து டிராவல் ஆகும்போது இங்க வந்து இன்டர்செக்ஷன் நடக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் நடந்துட்டதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நமக்கு பாஸ் ஆகும். இங்கதான் நமக்கு இந்த பட்டர் பேப்பர் கிட்ட தான் நமக்கு வந்து இன்வெர்டட் இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லைட் வந்து பாஸ் ஆகி பின்ஹோல் வழியா வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் பாக்ஸ் வந்து நமக்கு இமேஜ் தெரியறதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்கூரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசர்ஸ் பார்க்குறோம். ஸோ யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்க, அதனால தான் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டடி அபவுட் த சன், அதாவது சோலார் கிராஃபி, அதே மாதிரி சர்விலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போதான் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த பின் ஹோல் கேமரா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து எப்பவுமே எதை டிபெண்ட் ஆகிருக்கும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த பின் ஹோல். இப்போ இந்த சைஸ் வந்து நமக்கு சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, இங்க சென்டர் ஆஃப் த பின் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட், இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து இங்க வந்து பட்டர் பேப்பர்ல இமேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.